வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி. நம்ம பிரியாணியில் வந்து நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம். இதுவும் ஒன்று. இது ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு பிரியாணி, ஈஸியான பிரியாணி. மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வீடியோஸ் வந்து போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டை, சோம்பு, ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு பிரியாணி. ரொம்ப எல்லாம் ஆப்ஷனல், மசாலா எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் தயிர், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. குக்கரை மூடி 2 விசில். சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு. தண்ணி எதுவும் சேர்க்கண்டா, நம்ம இது வரைக்கும் சேர்க்கலை. சிக்கனில் உள்ள தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. தயிர் விட்டுருக்கோம், அப்புறம் சிக்கனில் உள்ள தண்ணி. ரைஸை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக ஒரு விசில் விட்டு தண்ணியை வடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கிடைக்கும். குக்கரில் வந்து தாராளமாக தண்ணி விடுங்க. 1 கப் அரிசிக்கு ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு உடனே வடிச்சிருங்க. ஸ்டீம் இறங்கண்டா ஸ்டீமை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்துட்டு இதேமாரி ஒரு பிளேட்டில் நீங்கள் தட்டி வச்சிங்கன்னா இந்த சாதம் வந்து உதிரியாக நீட்டாட்டு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமை குறைச்சிக்கிடுங்க. மல்லி, புதினா, லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். பாக்கி இருக்கிற புதினா, கொத்தமல்லி, ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸு, ஒரு வெங்காயத்தை இதேமாரி ஃப்ரை பண்ணி மேலே தூவிடுங்க. ஃபைனலாக மேலே வந்து நெய் விட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம நெய் விடலை, ஃபஸ்ட்டு ஆயிலில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் மூடிடலாம். ஒரு விசில் மட்டும் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான பிரியாணி இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. விசில் வரட்டும். குக்கர் வந்து ஸ்டீம் இறங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஸ்டீம் இறங்கிட்டு இப்போ பிரியாணி வந்து திறந்து பார்த்துடலாம்.
பிரியாணி வந்து அடியிலேருந்து இப்படி கிளறி விடுங்க. தெரியுதா எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஒரு ரைஸு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூ மாதிரி உருந்துட்டு இருக்கும். ஒயிட் பிரியாணி மசாலாலாம் ரொம்ப இல்லாமல் அதே டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.